வாஞ்சை இயேசு தாமே, எந்தன் ஜீவனும் இயேசு தாமே. எந்தன் வாஞ்சை இயேசு தாமே, எந்தன் ஜீவனும் இயேசு தாமே. அவர் என்னை அழைக்கிறார், அல்லேலூயா, அவர் என்னை அழைக்கிறார். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதா. இந்த அன்பை நான் எண்ணுகிறேன், அல்லேலூயா, அன்பை நான் ஆவியின் சாரம் இதுவே, ஆவியோடு அவரை துதிக்க. ஆவியின் அச்சாரம் இது, ஆவியோடு அவரை துதிக்க. ஆச்சரியமான அன்பு, அல்லேலூயா, ஆச்சரியமான அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதா. அந்த அன்பை நான் அல்லேலூயா, அன்பை நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய செய்தியை கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியில் வந்து அது வெறுமையாக இடத்தில் திரும்பாது, அதே விதமாக என்னுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதில் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், அதன்படி நடங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தெய்வம். பிரியமானவர்களே, நம்மை நண்பர்கள் மறந்து விடலாம், உற்றார் உறவினர்கள் மறந்து விடலாம், ஊழியரும் கூட சில நேரத்தில் நம்மை மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்மை அவர் நினைவில் வைத்திருப்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை மறக்காத தெய்வம், நம்மை நினைவில் வைத்திருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 2 அதிகாரம் 23 25 வரையில் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள் எகிப்திலே. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆதலால் நான் இவ்விதமாக கஷ்டப்படுகிறேன், வறுமையில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். பிரியமானங்களே, எகிப்தில் இருந்த ஜனங்களை அவர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை விடுவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒரு சமயம் பாடுகள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியிலே
கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்களானால், இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 11 வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். இங்கு கர்த்தர் நம் உண்மையை நினைவு கூர்ந்து தமது இரக்கத்தை அவர் காண்பிக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-3 வரையில் வாசித்து பாருங்கள். வியாதி படுக்கையில் மரண தருவாயில் இருந்த எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் எசேக்கியாவை நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அவனுடைய அழுகையின் கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எசேக்கியாவை போன்ற வியாதியிலே நீங்கள் சிக்கியிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து என்னை எப்போது விடுவிப்பார் என்று சொல்லி எசேக்கியாவை போல கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குவார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற நன்மைகளை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நடந்ததை ஆண்டவர் நினைவு கூறுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 20-26 வரையில் வாசிக்கும் போது இங்கு தாவீதுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நினைவு கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறுவார். நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுத்து நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-19 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு கர்த்தர் நம் பிரயாசத்தை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாம். தேவ ஜனங்களுக்காக நெகேமியா செய்த பிரயாசங்களை தேவன் நினைத்து எருசலேம் அலங்கத்தை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா ஜெபிக்கின்றார். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என் தேவனே, நான் இந்த ஜனங்களுக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நெகேமியா ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற நற்கிரியைகளை பிரயாசங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36-39 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு தொற்கால் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவள் செய்த தான தர்மங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து தொற்கால் மரித்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் மரித்த தொற்காலை பேதுரு மூலமாக ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் செய்கின்ற நன்மைகளை, கர்த்தருக்காக செய்கின்ற பிரயாசங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, அதை நினைவில் வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். God is not unjust. He will not forget your work and the love you have shown him as you have helped his people
அண்ட் கண்டினியூ டு ஹெல்ப் தம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக செய்கிற பிரயாசங்களை, ஆண்டவருக்காக செய்கின்ற ஊழியம், சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, அதை ஆண்டவர் நினைவில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அன்னாள் நிந்தையின் வழியாக கடந்து சென்றவள் பெண். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசித்து பாருங்கள். அன்னாளின் சக்கலத்தி அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடியால் அன்னாளை துக்கப்படுத்தி மிகவும் விசனப்படுத்தினாள். அன்னாள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அன்னாளை அவள் மனமடிவாக்குவாள். இதை நிமித்தம் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அருமையான தேவச்சனமே, நம்மை குறை சொல்கிற கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வறுமையை, தரித்திரத்தை நாம் பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது நம்மை ஏளனப்படுத்தி பரியாசம் செய்து அவமானப்படுத்துகிற கும்பல் இந்த அன்னாளின் சக்கலத்தை போல உண்டு. ஆனாலும் கூட வேத வசனம் சொல்கிறது, நிந்தையின் வழியாக கடந்து சென்ற அன்னாளை நினைவு கூர்ந்தார். ஒரு சமயம் நீங்களும் கூட அன்னாளை போல நிந்தனின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னுடைய உறவினர்கள், சமுதாயம் என்னை தள்ளி வைக்கிறதே, கேவலமாக பேசுகிறேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கின்றார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். நிந்தையின் வழியாக கடந்து சென்ற அன்னாள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கவில்லை. நேராக ஆலயத்துக்கு சென்றாள். ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 சொல்கிறது, கர்த்தர் அன்னாளின் நிந்தையை நினைத்தருளி அன்னாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அன்னாளை போல் நிந்தனை வழியாக கடந்து செல்கின்றீர்களா? அன்னாளின் ஜபத்தை கேட்கவர் உங்கள் ஜபத்தையும் கேட்டு உங்களுடைய நிந்தையும் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாக இருங்கள், மனம் கலங்காதிருங்கள். இயேசு உங்கள் நிந்தையை மாற்றுவார். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-4 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நாம் ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு, ஊழியர்களுக்கு கொடுக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. 7 விதவை 2 காசை தான் போட்டாள். ஆனால் அந்த காணிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்து வேத புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். அருமையான தேவச்சனமே, நீ ஆண்டவர் கொடுக்கின்ற காணிக்கை, ஊழியத்துக்கு கொடுக்கின்ற காணிக்கை, ஊழியர்கள் செய்கின்ற காணிக்கை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, விருப்பங்களை ஆண்டவர் நினைவு கூறுவார் என்று சொல்லி சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 3-4 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. God remember all your sacrifices and accept your burnt offering. God give you the desire of your heart and make all your plans succeed என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கின்றார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாலமோன் ஆண்டவருக்கு விருப்பத்தோடு அவன் காணிக்கை செலுத்தியதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கேட்கின்றார். சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது
ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் அவன் மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அதற்கு முன்பதாக சாலமோன் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு உற்சாகமாக விருப்பத்தோடு கூட ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்கள். ஆண்டவர் அந்த காணிக்கையை நினைவு கூர்ந்து உங்களை கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 6 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு கொர்நேலியுவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். கொர்நேலியுவை ஆண்டவர் நினைவு கூற கொர்நேலியத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்ன பிரியமானவர்களே? கொர்நேலியுடைய ஜெப வாழ்க்கை, குடும்பத்தோடு கூட உற்றார் உறவினர்களோடு அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூறுவார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாலிப பருவத்திலே ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக நான் அநேக ஊழியர்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். தினகர் ஐயாவை நான் பார்த்ததில்லை. மோகன் சிஸ் லாசரஸ் ஐயாவை நான் பார்த்ததில்லை. இன்னும் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியர்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களுக்காக என் வாலிப வயதிலே நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. நான் அப்பொழுது ஊழியம் செய்யவில்லை. ஆனால் நாட்கள் ஆக 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 ஆண்டவர் என்னையும் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொர்நேலியு ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து பேதுருவை அவன் வீட்டுக்கு அனுப்பி அங்கு பேதுரு பிரசங்கித்த போது கொர்நேலியுடைய குடும்பத்தார் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கின்றார். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 13, 14 வாசித்து பாருங்கள். நாம் பலவீனர்கள் பிரியமானவர்களே. இங்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்கின்றார், நாம் மண் என்று அறிந்து ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். God remembers that we are dust. நாம் மண் பிரியமானவர்களே, ஆனால் மண்ணாகிய நம்மை ஆண்டவர் நினைவு கூறுகிறார் சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, இப்படி பலவீனமுள்ள பாண்டங்களை, மண்ணாக இருக்கின்ற பாண்டங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15, 16 பவுல் விதமாக எழுதுகிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தடையிலே சேரக்கடுவோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய பலவீனங்களை குறித்து என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியவில்லை,
ஆண்டவருக்கு இன்னும் நான் நெருங்கி ஜீவிக்க முடியவில்லையே, என் பலவீனம் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறதே, நான் எப்படி வெளியே வருவது, மேலே வருவது சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். ஆமென், அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், மட்பாண்டமாகிய எங்களுடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார்னு சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கின்றார். இந்த நாளிலே வேதத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் உபத்திரங்களிலே, பாடுகளிலே நம்மை நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கின்றார். நாம் உண்மையாக ஆண்டவருக்கு ஜீவிக்கும் போது அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான்னு சொன்ன அந்த வேத வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். நெகோமியாவை போல ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை நினைவு கூர்ந்து உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்னாலை போல நிந்தனையின் பாதையின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? அன்னாலை நிந்தனையை நினைவு கூர்ந்து அவளை தலை நிமிர்ந்து நடக்க செய்த தேவன் உங்களுடைய நிந்தையும் கூட மாற்றுவார். பிரியமானங்களே, உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை, நீங்கள் ஆண்டவர் செலுத்துகிற காணிக்கைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கொர்நேலியை போல குடும்பத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பலவீனங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஒரு சமயம் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவருக்கு நான் எதையும் செய்ய முடியவில்லையே, என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, என் முள் இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படலாம். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பவுலே, உன் பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உன் பலவீனத்தில் என் கிருபை பூர்ணமாக விளங்கும் சொன்னார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை மறக்காத தெய்வம். நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். எத்தோன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், எத்தோன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்றோ நந்தினியும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றோ நந்தினியும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி
மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே என்னை யாரும் நேசிக்கவில்லை, என் பிரச்சனையை ஆண்டவர் மறந்து விட்டாரா, என் ஜபத்தை ஆண்டவர் இன்னும் கேட்கவில்லையே, என் ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி பிரச்சனை வழியாக பாடுகள் வழியாக கடந்து செல்கிறேனே, ஆண்டவர் என்னை நினைக்கவில்லையே, மறந்து விட்டாரா என்று சொல்லி அன்றைய தினம் அந்த சீயோனை போல ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்வதை போல சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் ஒருபோது எங்களை மறப்பதில்லையப்பா, எங்களை உள்ளங்கையில் நீர் வரைந்திருக்கிறப்பா. கண்ணீரின் பாதையில் கடந்து செல்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஜபங்களை நினைவு கூறுமப்பா, அவருடைய நிந்தனைகளை நினைவு கூறுமப்பா, அவருடைய பாடுகளை நினைவு கூறும் சுவாமி. அவளை நினைவு கூர்ந்து அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய பாடுகளை மாற்றும், அவன் நிந்தனைகளை மாற்றும் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்கும் அப்பா. கண்ணீரோடு படுக்கையிலும் மருத்துவமனையில் இருக்கிற வியாதிஸ்தலை கண்ணோக்கி பார். ஒவ்வொரு வியாதிஸ்தலையும் சுகமாக்கும் அப்பா. தெய்வீக வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வியாதிஸ்தல் மீது இறங்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த நாளில் ஆண்டவரே, படித்து முடித்து எனக்கு நல்ல வேலையிலேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை நினைவு கூர்ந்தல் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும் அப்பா. ரட்சிப்புகள் வராத வாலிப பிள்ளைகளை ரட்சிப்புகள் கொண்டு வரும் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்திலே குடிப்பழக்கத்தினால் அடிமைப்பட்டு குடும்பத்தை சரியாமல் விசாரிக்காமல் குடும்பத்தை கண்ணீரின் பாதையில் நடத்தி செல்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் குடிப்பழக்கத்தின் விடுதலை தாரும் அப்பா. குடி பிசாசை இயேசுவின் நாமத்தினால் கட்டி ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே விடுதலை தாரும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். எந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 996229666097.